நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வேலியிருக்க பைமை சேனலில் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளால் பல்வேறு காலங்களில் பல்வேறு மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, தற்போது வைத்துள்ள பொருளால் இனி வருகின்ற காலங்களில் துலாம் ராசி நண்பர்களுக்கு கிரகநிலை மாற்றங்கள் எப்படி அமையப்போகுது, உங்களுக்கான சாதகமான பலன்கள் என்ன, நீங்கள் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை தொடர்ந்து பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தாலும் சரிங்க, வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசியின் நட்சத்திரங்களாக சித்திரை 3, 4 பாதங்கள்னே சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதங்கள். கிரக நிலைகளாக பஞ்சமஸ்தானத்தில் சனின்னு, ராகு பாக்கியஸ்தானத்தில் புதன்னு, குரு சுக்கிரன் தொழில்ஸ்தானத்தில் சூரியன்க, லாபஸ்தானத்தில் கேதுன்னு, விரியஸ்தானத்தில் சந்திரன்னு, செவ்வாயின்னு கிரக நிலைகள் அமைந்திருக்கு. இந்த மாதத்தை பொறுத்தவரை 3ஆம் தேதியில் பாக்கியஸ்தானத்தில் இருந்து புதன் தொழில்ஸ்தானத்துக்கு மாறுகிறாரு. 17ஆம் தேதியில் தொழில்ஸ்தானத்தில் இருந்து சூரியன் லாபஸ்தானத்துக்கு மாறுகிறாரு. 21ஆம் தேதியில் சுக்கிர பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில்ஸ்தானத்துக்கு மாறுகிறாரு. 25ஆம் தேதியில் தான் தொழில்ஸ்தானத்திலிருந்து புதன் ஸ்தானத்துக்கு மாறுகிறாரு. தற்போது பார்த்தீங்கன்னா, கடக ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவானும் சிம்ம ராசிக்கு பிரவேசமாயிருக்காரு. சுக்கிரன் பகவானும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 22ஆம் தேதியில் மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு வராரு. கன்னியில் செவ்வாய்னு, கும்பத்தில் ராகுன்னு, மீனத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்குதுங்க. இதனால் இந்த மாதத்தில் துலாம் ராசினருக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், தெய்வ வழிபாடுகள் என்னென்னு ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது. நீதி நேர்மைன்னு இருக்க போறீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, நிறைய சோதனைகள் சந்தித்து தான் வெற்றி கிடைக்க போகுது. அலுவலகத்தில் அதிக வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் பணி சுமைக்கு ஆளாக நேரிடுங்க. சிலருக்கு வேலையே பிரச்சனையாக கூட மாறலாம். இந்த மாதம் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா பல நன்மைகளை கொடுக்க போகிறாரு. சுக்கிரன் 9ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதால் குரு பகவானும் இருக்க போகிறாரு. மேலும் இந்த மாதத்தில் சுக்கிரன் குரு இணைவால் திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கிடுங்க. திருமணம் தொடர்பான நல்ல செய்திகள் உங்களை தேடி வரப்போகுது. இனிமையான பயணம், மகிழ்ச்சியான பயணங்கள்னு அமைய போகுது. பெயர், புகழ், அங்கீகாரம் உங்களுக்கு கிடைத்திடுங்க. புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவீங்க. வேலை ஒப்பந்தம், வியாபார ஒப்பந்தம்னு வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்குது. மல்டிநேஷனல் நிறுவனத்தில் வேலை கிடைக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல மறைவதால் குடும்ப வாழ்க்கையில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கணவர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இல்லைனா குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரிவை ஏற்படுத்தி தருவார். பணவரவு அபரிவிதமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பற்றாக்குறை இருந்து கொண்டே தாங்க இருக்கும். குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் பெரிய யோகத்தை கொடுத்துடுவார். மேலும் இந்த மாதத்தில் சுக்கிரனுடன் குரு இணைந்து வருவதால் 3ஆம் இடத்தையும் பார்ப்பதால் சந்தோஷமான செய்திகள் உன் குடும்பத்தில் நடக்க போகுது. சனி 6ஆம் இடத்துல வக்ரத்தில் அமர்ந்திருப்பதால் புதிய கார் வாங்க போகிறீங்க. சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டாயிருக்குது. படிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த தடைகள் பரிபூரணமாக நிவர்த்தி அடையுங்க. 5க்குரிய கிரகமும் 6ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதால் பிள்ளைகள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் காணுவீங்க. வேலை வாய்ப்புகள் தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைத்திடும். தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கம் கூட ஏற்படலாம். அதனால் நண்பர்கள் சேர்க்கையில் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது. காதலில் ஏமாறுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, மருத்துவர்களுக்கு யோகம் தரக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க இது. மருத்துவம் சார்ந்த படிப்பு உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. உங்களுக்கு பெயர், புகழ் கிடைத்திடுங்க. நீங்கள் நீண்ட நாட்களாக ஆரோக்கியத்தில் குறைபாடு உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா நல்ல மருத்துவம் உங்களுக்கு கிடைத்திடுங்க. மருத்துவத்தில் உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகம் மாணவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. கணினி துறையில் வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடிய யோகம் உண்டாயிருக்குது. வணிகம் படித்தவங்களுக்கு வேலை கிடைக்குங்க. பிபிஓ வேலைகள் கூட உங்களுக்கு கிடைத்திடலாம். மேலும் தர்மாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் பார்த்தீங்கன்னா கர்மஸ்தானத்தில் இந்த மாதத்தில் அமர்வதால் தர்ம சிந்தனைகள் மேலோங்கிடுங்க. நல்ல வியாபாரமோ தொழில் யோகமும் உண்டாயிருக்கு. தொழிலில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்க போகுது. எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக கிடைக்கும். மேலும் இந்த மாதத்தில் பெண்களுக்கு பொறுத்தவரை பேர், புகழ் கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்க. புனைநல்லூர் மாரியம்மனை வழிபடுவது உங்களுக்கான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுத்துடும். இந்த ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தி தருங்க. லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவால பயணங்கள் மூலம் உங்களுக்கான லாபம் கிடைக்க பெறும். மனதில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய படியான காரியங்கள் நடக்க போகுது. ஆன்மீகத்தில் உங்களுக்கான நாட்டம் உண்டாகிடுங்க.
மனோதைரியத்தை நீங்கள் அதிகரித்திடுவீங்க. புத்தி தெளிவுடன் காணப்படுவீங்க. தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்க போகுது. புதிய தொழில் தொடர்பான விஷயங்களை ஈடுபட்டீங்கன்னா அதில் வெற்றி கிடைத்திடும். மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு முன்னேற்றம் காண போறீங்க. சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைத்திடுங்க. குடும்பத்தில் சந்தோஷமான நிலை காணப்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி அந்யோன்யம் பிறந்திடும். அக்கம் பக்கத்தினுடன் நீங்கள் அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லது. உங்களுடைய குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்த்திடுங்க. பெண்களுக்கு மனம் மகிழும்படியான காரியங்கள் தான் நடக்கும். ஆன்மீக நாட்டம் ஏற்படுங்க. அரசியல்வாதிகள் பிரச்சனைகளை இருந்து ஒதுங்கி இருப்பது நல்லதுங்க. கலைத்துறையினர் பொறுத்தவரை புதிய வாய்ப்புகளை வெற்றி அடைவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணப்போகுது. நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கான மதிப்பு கூட போகுது. எல்லா வகையிலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நன்மைகள் கிடைத்திடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தாங்க இது. மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. உடல் ஆரோக்கியம் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள போகிறீங்க. அலைச்சல் இருக்கலாம். பணவரவு இருப்பதோடு பயணங்கள் செலவும் நேரிடுங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்களுக்கு புத்தி சாதுரியத்தால் கூடுதல் லாபம் உங்களுக்கு கிடைத்திடுங்க. வியாபாரம் தொடர்பான பயணங்களை சாதகமான உங்களுக்கான பலனை தரும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு மன திருப்தி காணுவீங்க. அலுவலகம் தொடர்பான பணிகள் சாதகமாக நடந்து முடியும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்கள் நீங்கிடுங்க. குடும்பத்தில் குதூகலம் உண்டாகிடும். பிரிந்து சென்ற உறவினர்கள் மீண்டு வந்து சேர போகிறாங்க. அதனால் மன மகிழ்ச்சி உண்டாகிடுங்க. பெண்களுக்கு அடுத்தவர்களுடைய உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. மேலும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்குதுங்க. கலைத்துறையினருக்கு பயணங்கள் உண்டாகும். அரசியல் துறையினருக்கு பொருளாதார ஏற்றம் பெறுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடையும். படிப்பில் ரொம்பவே கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைஞ்சுக்குன்னா, கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறைந்துடுங்க. உறவினர்கள் நண்பர்களால் தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கலாம். நீங்கள் நல்லதாக நினைத்து செய்யக்கூடிய காரியங்களும் சில சமயங்களில் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்கள் மனதில் இனம் தெரியாத பயம் அவ்வப்போது வந்து போகலாங்க. அதே நேரத்தில் இறை வழிபாட்டினை மனதை செலுத்துவது ரொம்பவே நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு அதிகார பதவிகளில் இருப்பவங்களுக்கும் சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இது. பணத்தை பாதுகாப்பது சம்பந்தப்பட்ட வேலைகளில் இருப்பவங்க கவனமாக இருப்பது நல்லதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் மேலதிகாரியிடம் சுமூகமான உறவை வைத்துக்கோங்க. உங்களுடைய வேலைகளை பிறரிடம் ஒப்படைக்க வேண்டாம். மனிதர்களை இனம் கண்டு பழகிக்கோங்க. தங்களுடைய பணிகளை சரியாக செய்து முடிப்பீங்க. அதே நேரம் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா காரணம் இல்லாமல் மனதில் தைரியம் குறைந்து காணப்படும். மேலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளை தடைகளுக்கு பின்னே அனுகூலமான பலன் பெற முடியும். எதையும் சமாளித்து வெற்றி பெறுவீங்க. தொழில் வியாபாரம் செய்பவங்களுக்கு போட்டி பொறாமைகள் விலகி புதிய வாய்ப்புகள் தேடி வரும். நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை இந்த மாதத்தில் கூட்டாளிகளுடைய ஒற்றுமையான செயல்பாடுகளால் அபிவிருத்தியான பெருக்கிக்கொள்ள ஒரு அற்புதமான காலம்தாங்க இது. பயணங்களால் அனுகூலம் உங்களுக்கு உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு தடைப்பட்ட பதவி உயர்வுகள் கிடைத்திடுங்க. உடன் பணிபுரியவர்களுடன் ஒத்துழைப்பால் நீங்கள் வேலை பழுவை குறைத்திடுவீங்க. மேலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோரிக்கைகளுக்கு ஆசைகளும் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலங்க. தாய் வழி உறவினர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. மற்றவர்கள் செய்யக்கூடிய சிறு தவறுகளை நீங்கள் மன்னிக்க பழகிக்கோங்க. அரசியலில் உள்ளவங்களுக்கு பதவியை எதிர்பார்க்காம உழைக்க வேண்டியதாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியான நன்மைகளை பெறுவதற்கான ஒரு எளிய பரிகாரமாக இதை தொடர்ந்து செய்து வாருங்க. வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் வீட்டிலேயே லட்சுமி குபேர படங்களுக்கு முன்னாடி சிறிது கற்கண்டு நெய்வேத்தியமாக படைத்து தீபதூப ஆராதனை காட்டி வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் லட்சுமி குபேர மந்திரங்களை 108 முறை துதித்து வணங்குவது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். நீங்கள் கோவிலுக்கு போகும்போதே நவகிரக சன்னதியில் சுக்கிர பகவானுக்கு மல்லிகை பூ சமர்ப்பித்து சர்க்கரை கற்கண்டுகளை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுவதும் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நற்பலன்களை தேடித்தருங்க. உங்கள் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பெண்கள் விலங்குகள் மீது தான் அதிக ஆதிக்கத்தை செலுத்துவராக இருப்பதால் நீங்கள் வசதி குறைந்த பெண் குழந்தைகளுக்கோ ஆடை இனிப்புகளை தானம் வழங்குவதோ, பசுமாடுகளுக்கோ நாய்களுக்கு பறவைகளுக்கு உணவு வழங்குவதோ சுக்கிர பகவானுடைய அருளை உங்களுக்கு பரிபூர்ணமாக பெற்று தருங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களையோ இல்லை மற்ற விலங்குகளையோ அடிப்பதையோ திட்டுவதையோ தவிர்த்திடுங்க. அவமானம் செய்வதையோ தவிர்ப்பதால் சுக்கிரனுடைய அருளோ லட்சுமி தேவியின் அருளோ உங்கள் வீட்டில் எப்போதுமே நிலைத்திருங்க.
இதனால் உங்கள் பொருளாதார நிலையும் பார்த்தீங்கன்னா உயர்வாகவே இருக்கும். இந்த பதிவில் நாம் துலாம் ராசிக்காரருக்கு நடக்கக்கூடிய கிரகநிலை மாற்றத்தால் என்னென்ன நற்பலங்கள்னு தெரிஞ்சுக்கொண்டோம். நீங்களும் துலாம் ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த ஒரு பதிவை பகிர்ந்துடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வேலியிருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.